ஹை ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான ஐஸ்பர்க் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நான் இன்றைக்கி முட்டை ஆட் பண்ணி செய்ய போகிறேன். சாலடாகவும் இது சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், இந்த ஐஸ்பர்க் வந்து இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக லீஃபாக தான் இருக்கும். நம்ம முட்டைகோஸ் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த வெரைட்டி தான். இதை வந்து நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கிட்டு இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு புளிஞ்சு எடுத்துக்கணும். ஏன்னா இது அதிகமாக தண்ணி விடும். இதுக்கு வந்து நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து ஒரு வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் இருக்குல்ல, அந்த வெங்காயத்தை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஐஸ்பர்க் வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஃப்ளேம் வந்து நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணணும். நம்ம க்ளோஸ் பண்ணியெல்லாம் வேக வைக்கக்கூடாது, இப்படியே தான் வேக வைக்கணும். ஏன்னா சும்மாவே நிறைய தண்ணி விடுது. க்ளோஸ் பண்ணி வச்சா அதிகமாக தண்ணி விடும். ஸோ பாருங்கள், எவ்வளோ அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு. ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆச்சு. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கணும். இப்போ வந்து இது இப்படியே ஓரமாக ஒதுக்கிட்டு நடுவில் வந்து நான் 2 முட்டை வந்து ஆட் பண்ண போகிறேன். எவ்வளோ முட்டை வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 முட்டை ஆட் பண்ணி போகிறேன். முட்டை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஃபுல்லாக ஐஸ்பர்க் ஃபுல்லாக சேர்ந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி ஃபுல்லுமே ஹை ஃப்ளேம்லேயே இருக்கணும். பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். முட்டையும் ஐஸ்பர்க்கும். இந்த ரெசிபி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இருக்கிற தண்ணி தாங்க அதனுடைய டேஸ்ட்டே. இதை வந்து சூப்பாகவும் எடுத்துக்கலாம், சாலடாகவும் எடுத்துக்கலாம். இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு